சென்னையில் மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டதை கண்டித்து ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களுக்காக களத்திலிருந்து இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சக்திவேல். வணக்கம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. நீங்க இருக்கக்கூடிய ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் என்ன கள நிலவரமாக இருக்கிறது? வணக்கம் கௌதமி. ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் 38 மருத்துவர்கள் பணியை புறக்கணிப்பு செய்ததால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். சென்னை கிண்டியில் உள்ள அரசு மருத்துவமனை மருத்துவர் பாலாஜி என்பவர் விக்னேஷ் என்ற இளைஞர் கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் நேற்று மருத்துவர்கள் சார்பாக போராட்டமானது அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் பல்நோக்கு மருத்துவமனையில் சுமார் 38 மருத்துவர்கள் கருப்பு பட்டை அணிந்து பணியை புறக்கணிப்பு செய்ததால் கர்ப்பிணி பெண்கள் உட்பட பல நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி திரும்பி செல்கின்றனர். குறிப்பாக குழந்தைகள் நல மருத்துவர்கள், மயக்க நிலை மருத்துவர்கள், பிரசவ வார்டு மருத்துவர்கள், அவசர கால சிகிச்சை பிரிவு போன்ற மருத்துவர்கள் பணியை புறக்கணித்து உள்ளனர். மேலும் ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் மொத்தம் 50 மருத்துவர்கள் இன்று பணியில் இருக்கும் பட்சத்தில் 38 மருத்துவர்கள் பணியை புறக்கணிப்பு செய்தது குறிப்பிடத்தக்கது. கௌதமி, கள தகவல்களுக்கு நன்றி சக்திவேல். இந்த டைமில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 9 மந்த் கடைசி ஆயிடுச்சு. அது நேற்று கத்திக்குத்தி நடந்தனால டாக்டர்லாம் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அதனால் எல்லாம் ப்ரெக்னன்சி பாருங்கள், எல்லாருமே வந்துட்டு திரும்பி போகிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கு முதல்ல ப்ரெக்னன்சியாக இருக்கிறவங்களுக்கு அந்த இதுக்கு மட்டும் கொஞ்சம் இது கொடுத்தாங்கன்னா பரவாயில்லையாக இருக்கும். அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வரவங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் டாக்டர்ஸு. இந்த எமர்ஜென்சி வார்டுக்கு இவங்க ப்ரெக்னன்சியாக இருக்கிறவங்களுக்காச்சும் கொஞ்சம் கர்ப்பிணி பெண்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருந்தால் பரவாயில்லையாக இருக்கும். இதனால் மக்கள் ரொம்ப செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.